பொது தமிழ். புகழ்பெற்ற நூல்கள், நூலாசிரியர்கள், அதாவது இலக்கண நூல்கள். அது எந்தெந்த நூல்கள் புகழ்பெற்ற நூல்கள் சொல்லி பார்க்கலாம். அகத்தியம், தொல்காப்பியம், வீரசோழியம், நன்னூல், தொன்னூல் விளக்கம், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், கந்தபுராணம், திருவிளையாடற் புராணம், நளவெண்பா, வில்லிபாரதம், சீராப்புராணம். இப்போ இதெல்லாம் புகழ்பெற்ற நூல்கள். இதை எழுதிய ஆசிரியர்கள் இதை கொடுத்துருக்குறாங்க. இப்போ நமக்கு இதை பற்றி பார்க்கலாம். புகழ்பெற்ற நூல்கள், நூலாசிரியர்கள். இப்போ இலக்கண நூல்கள், ஆசிரியர். இப்போ ஒவ்வொன்றையும் பற்றி பார்ப்போம். அகத்தியம் என்ற இலக்கண நூலின் ஆசிரியர் அகத்தியர். நெக்ஸ்ட்டு தொல்காப்பியம் என்ற இலக்கண நூலின் ஆசிரியர் தொல்காப்பியர். நெக்ஸ்ட்டு வீரசோழியம் என்ற இலக்கண நூலின் ஆசிரியர் புத்தமித்ரர். நன்னூல் இலக்கண நூலின் ஆசிரியர் பவணந்தி முனிவர். தொன்னூல் விளக்கம் இலக்கண நூலின் ஆசிரியர் வீரமா முனிவர். அதாவது தொன்னூல் விளக்கம் இந்த நூலுக்கு ஆசிரியர் வீரமா முனிவர். இது அடிக்கடி கேட்குற ஒரு கொஸ்டின். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற இலக்கண நூலின் ஆசிரியர் கால்டுவெல். கந்தபுராணம் என்ற இலக்கண நூலின் ஆசிரியர் கச்சியப்ப முனிவர். நெக்ஸ்ட் திருவிளையாடற் புராணம் என்ற இலக்கண நூலின் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். இந்த திருவிளையாடற் புராணம் கொஸ்டின் கூட அடிக்கடி எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல எல்லாம் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். நளவெண்பா என்ற இலக்கண நூலின் ஆசிரியர் புகழேந்தி புலவர். நெக்ஸ்ட் வில்லிபாரதம் என்ற இலக்கண நூலின் ஆசிரியர் வில்லிபுத்தூரார். சீராப்புராணம் என்ற இலக்கண நூலின் ஆசிரியர் உமறு புலவர். இந்த சீராப்புராணம் கூட இதில் இந்த நன்னூல், தொன்னூல் விளக்கம், நெக்ஸ்ட் திருவிளையாடற் புராணம், சீராப்புராணம், இந்த கொஸ்டின் எல்லாம் அடிக்கடி எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் கேட்கக்கூடிய ஒரு நூலாசிரியர் பேர். அதாவது புகழ்பெற்ற நூலும் நூலாசிரியர்கள் பேர்கள். அந்த கொஸ்டினில் இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். எல்லோரும் படிங்க. எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.